கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே 3/10/2025 ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். ஸ்வர்ண கேரளம் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, டுடே ரிசல்ட் என்னென்னு பார்த்துக்கிட்டோம் 9-2-2. அதுக்கு முதல் நாள் ரிசல்ட்டை பார்த்துக்கிட்டோம்னா 6-2-2. அதுக்கு முதல் நாள் பார்த்தா அப்படியே பவரு ஃப்ளிப்பு வச்சான். இது அப்படியே சேமு 6க்கு பதிலாக 9 ஃப்ளிப்பு. ஓகேங்களா, அவ்வளோதான் முடிஞ்சு. ஃப்ளிப்பு உண்டான 6க்கு உண்டான பவர் ஃப்ரண்ட் ஃப்ளிப்பு, அப்புறம் 2-2 அப்படியே காப்பி முடிஞ்சா. சிம்பிளாக முடிஞ்சு. 9-2-2 இப்படி இறக்கிட்டான். இந்த மாதம் இப்படி தான் கொண்டு வர்றான். அடுத்து என்ன ஃபார்மேட் அடிக்கிறான்றதை டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரவங்க இருந்தீங்கன்னா மறக்காமல் கேஎல்சி போர்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அப்போ தான் நம்ம போடுற கெஸ்ஸிங் எல்லாமே உங்களுக்கு அப்போ தான் பார்க்க முடியும். மெம்பர்ஷிப்புக்கான ஒரு கெஸ்ஸிங் டெய்லி கொடுக்குறோம். அதில் உங்களுக்கு டெய்லி அப்போ தான் நீங்கள் பார்க்க முடியும், இல்லைன்னா உங்களுக்கு தெரியாது. சரிங்களா, இப்போ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். மற்ற குரூப்பில் இருக்கவங்க கூட மெம்பரில் ஆல் போர்டு இதில் இருக்கவங்களாம் மறக்காமல் எல்லா பேருமே அதில் ஜாயின் பண்ணி நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. சரிங்களா, இப்போ இதில் நம்ம மெம்பர்ஷிப்பில் பார்த்துக்கிட்டோம்னா 9 மட்டும் பாஸ். ஏன்னா 9 மட்டும்தானே வேறு நம்பர் வந்திருக்கு. இந்த மற்ற 2-2 வந்து அதே சேம் நம்பர் தானே, அதனால் நமக்கு ஒன்றுமே இல்லை. நம்ம எப்பவுமே அடுத்த கட்ட நகர்வு நோக்கி தான் போவோம். ஏன்னா அந்த 4-3-9ன்றதே ஒரு பெரிய ஒரு பெண்டிங்காக இருக்குது. எந்த ஒரு மாதமும் 2 நம்பர்கிட்ட 4 நம்பர்கிட்ட பெண்டிங் வைக்க மாட்டான். இந்த மாதம் என்னன்னு தெரில, என்ன நினச்சான்றதுன்னு தெரியல, அப்படின்னு பாட்டிட்டான். சரி ரைட்டு, அது ஒரு பக்கெட்டு பார்ப்போம் என்னன்னு. இப்போ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்வர்ணம் கேரளம் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி தனலட்சுமி லாட்டரி ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். சரிங்களா, ஆனால் அப்படியே தான் நம்மளுக்கு நல்ல ஒரு வின்னிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 9 மட்டும்தான் நமக்கு பாஸ். ஓரளவுக்கு ஒரு நார்மல் வின்னிங் தான். சரிங்களா, இதை விட்டுருவோம். நாளைக்கு லீவு. அதுக்கு அடுத்த நாள் எப்பயும் போல் நம்ம ஒரு தூக்கிடுவோம். மறக்காமல் எல்லாருமே கேஎல்சி போர்டில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 3 டிஜிட் பாக்ஸ் தான் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட் நம்பர் 426 975 827 360. இதுதான் இந்த வெறும் 4 நம்பர் மட்டும்தான். வீடியோவை சிம்பிளாகவே முடிச்சிடுவோம். சரிங்களா, 426 975 827 360. இதுதான் நம்மளுடைய 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா, பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு ஹைலைட்டான ஒரு கெஸ்ஸிங். ஓகேங்களா, 3 டிஜிட் வின்னிங் இன்னும் ஒரு 2 நாளுக்குள்ளே வின்னிங்கை கொடுத்துடலாம். ஏன்னா கொஞ்சம் நெருங்கிட்டோம்னா அப்புறம் வின்னிங் நம்பர் ஈஸியாக தட்டிடலாம். வேறு மாதிரி மற்றபடி ரொம்ப ரிஸ்க்குன்னா நான் எப்போயுமே எதையும் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஆடத் தெரியாதவனுக்கு தான் எல்லாமே ரிஸ்க்கு. நமக்கு ஓரளவுக்கு எல்லாமே கெஸ்ஸிங்கே கணிச்சிருவோம். அதனால் எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லை, பயப்பட தேவையில்லை. இன்னொரு அதிகபட்சம் 3 டேஸ்க்குள்ளே நம்ம வின்னிங்கை தூக்கிடுவோம். சரிங்களா, இப்போ நம்ம ஏபியை பொறுத்தளவு என்ன நம்பர் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டோம்னா 67 91 02 71. ஓகேங்களா, இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங். அடுத்து பிசியை பொறுத்தளவு 06 95 23. எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 34. இதுதான் நம்மளுடைய ஏபி அண்டு பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங். ஓகேங்களா, பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இது ஏபி அண்டு பிசி. ஏபியை பொறுத்தளவு 67 91 02 71. பிசியை பொறுத்தளவு 06 95 23 34. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் தான். ஓகேங்களா, பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் இன்றைக்கி வீடியோ ஷார்ட்டாகவே போதும். ஒரு 2 நாள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்னென்னு பார்த்து இது பண்ணிக்கிடுவோம். மெம்பர்ஷிப்பில் எப்பயும் போல் உங்களுக்கான ஒரு வின்னிங் நம்பர் எப்பயும் போல் வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா, அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா
2 7 4 ஓகேங்களா. இதே மறக்காமல் 3 டிஜிட் பாக்ஸாக போட்டுக்குங்க. 274 ஓகேங்களா. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் தான் இது. பார்த்து லிமிட்டாகவே ப்ளே பண்ணிக்கோங்க சரிங்களா. அவ்வளோதான், ரொம்பலாம் ப்ளே பண்ண அவசியம் இல்லை. சும்மா பார்த்து கவனமாக ப்ளே பண்ணிங்க. ஓரளவுக்கு நம்மளுக்கு கெஸ்ஸிங் வந்து கரெக்டாக சிங்க் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் தைரியமாக ப்ளே பண்ணிக்கலாம் சரிங்களா. விட்டதை பிடிச்சிடலாம், எந்த ஒரு பயமும் தேவையில்லை சரிங்களா. ஃப்ரீயாக விடுங்க, கூல் டவுன் ஆகுங்க சரிங்களா. டிஸ்க்ளைமர், ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர், திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்குண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரள லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.